வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் பிளாங்காக இருக்கிற ரோஸை எப்படி டெலீட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் எங்கெங்கெல்லாம் பிளாங்க் ரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, தென் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை மாதிரி மூணு பிளாங்க் ரோஸ் தான் இருக்குது. ஸோ இதை மாதிரி கம்மியாக உங்களுக்கு பிளாங்க் ரோஸ் வந்து இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ அந்த பிளாங்க் ரோவை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl - அப்படின்னு கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக டெலீட் பண்ணுற முடியும். இங்கேயும் Ctrl - கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக டெலீட் பண்ணுற முடியும். ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளம் சால்வ். ஸோ டேட்டா வந்து கரெக்டாக நோ பிளாங்க்ஸ் ரோஸ் எதுவுமே இல்லாமல் ஆர்டராக இருக்குது. ஸோ இதுவே இன்னொரு டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாங்க் ரோஸ் இருக்குது. ஸோ பிளாங்க் ரோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே பிளாங்க் ரோஸ் இருக்குது. ஸோ இப்படி நான் ஒன்று ஒன்றா போயிட்டு கிளிக் பண்ணி டெலீட் பண்ணியிருந்தால் எனக்கு ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு டாப் 3 ஷார்ட்கட் கீஸு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டாப் 3 ஷார்ட்கட் கீஸ் மூலிமா நீங்கள் பிளாங்க் ரோஸை ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே உங்களால் டெலீட் பண்ணுற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl G அப்படின்னு கொடுங்க. Ctrl G அப்படின்னா கோ டு அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்பெஷல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள், பிளாங்க்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. இப்போ பிளாங்காக இருக்கிற ரோஸ் மட்டும் என்னவாக இருக்கும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் Ctrl - கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட்ன்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்டையர் ரோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பிளாங்காக இருக்கிற ரோஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய டேட்டாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஆட் பண்ணுறங்க. ஃபில்டர் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+L அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவுக்கு வந்து ஃபில்டர் ஆட் ஆகிடும். ஸோ இதில் ஃபில்டர் அப்படின்னு இருக்கா, ஸோ அதில் ஃபில்டர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் செலக்ட் ஆல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட எண்டில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் அப்படின்னு இருக்கா, அந்த பிளாங்கை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பிளாங்க்ஸ் ரோஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த பிளாங்க் ரோஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl - கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிளாங்க் ரோஸ் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ஃபில்டரில் செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய டேட்டாவை திரும்பியும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ தேர்டு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டாவை அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl T அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் டேபிள் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஃபில்டர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஸோ பிளாங்க்கு கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ பிளாங்காக இருக்கிற ரோஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கும், ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் Ctrl - கொடுத்து அந்த ரோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் ஃபில்டரை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவெல்லாம் திரும்ப ரீட்டைன் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய பிளாங்க் ரோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை ஈஸியாக முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தொடர்ந்து இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.